சாதாரண பட்ஜெட் கார்கள்ல இருந்து நீங்க மாடர்ன் கார்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 300 செமிகண்டக்டர்ல இருந்து 1000 செமிகண்டக்டர் வரைக்கும் ஒரு காருக்கு பயன்பாட்டுல இருக்குதுங்க. அதாவது செமிகண்டக்டர் இல்ல இந்த சப்ளை செயின்ன்றது பிரேக் ஆச்சு அப்படின்னா மொத்த கார் ப்ரொடக்ஷனே வந்து ஸ்தம்பிச்சு போய் மொத்தமா நின்னுடும் அப்படின்றதுக்கு இந்த கோவிட் வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல எலக்ட்ரானிக்ஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமா வந்தது. ஸோ அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சப்ளை செயின் பிரச்சனை வந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா டொயோட்டா மாதிரியான நிறுவனங்களா இருக்கட்டும், ஹோண்டா மாதிரியான நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த செமிகண்டக்டர் கிடைக்காத காரணத்தினால லைன் மொத்தமாவே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம ஒரு கண்ட்ரியை இந்த ஒரு செமிகண்டக்டருக்காக டிபெண்டா இருந்தோம்னா நம்மளோட நிலைமை அதோகதி தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாய்வானை சுத்தி நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், உங்களுக்கு குளோபல் ஹப்பே வந்து பாத்தீங்கன்னா தாய்வான் தான். அவங்க தான் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ஜம்பவான். உலக நாடுகள் எல்லாம் வீழ்ச்சிக்கிட்டாங்க. தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, TSMC. இந்த கம்பெனியோட உதவியோட இப்ப ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா குமமோட்டோ ஃபேப் அப்படின்றத வந்து உருவாக்கி இருக்காங்க. ஜப்பான், அமெரிக்கா, யூரோப் மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவுமே இந்த ஒரு லிஸ்ட்ல வந்திருக்கு. அவங்களுமே நம்ம உள்நாட்டுல உற்பத்தி பண்ணணும் செமிகண்டக்டர்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்காங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்.